அன்பு உள்ளங்களே, அனைவருக்கும் வணக்கம். நாம் பெரிய புராணத்திலே திருநாவுக்கரசர் கைலை காட்சியை காண்பதற்காக காட்டு வழியை சென்றதை பற்றி பார்த்தோம். அங்கே நடுக்காட்டிலே சிவபெருமான் அவர் தேய்ந்து மூந்து வரும்பொழுது இந்த தடாகத்தில் மூழ்கி நமது திருக்கைலா காட்சியை திருவையாற்றில் காண்பாய் என்று அண்ணல் விண்ணில் மறைந்து அருள் புரிந்து கூறி அருளினார். வாகீச பெருந்தகை இறைவர் திருவருளை சென்னி மேற்கொண்டு செந்தமிழ் பதியங்கூறி துதித்தார். 5 எழுத்தை ஓதி அப்புனித வாவியில் மூழ்கினார். இறைவர் திருவருளை யாரே அறியவல்லார்? திருவையாற்றில் ஒரு திருக்குளத்தில் வந்து எழுந்தார். எங்க மூழ்கினாரே? காட்டில், நடுக்காட்டில், கைலாயத்துக்கு பக்கத்தில் மலை மேலே இருக்கிற காட்டில், ரொம்ப அடர்ந்த காட்டில் இருக்க வாவியில் மூழ்கினார். குளத்தில், சிவபெருமான் தோன்றிய குளத்தில் அங்கே மூழ்கி அவர் எழுந்திருக்கும் போது எங்கே எழுந்திருச்சாரு? போகும்போது எவ்வளவு கஷ்டப்பட்டு போனாரு. ஆனால் சிவபெருமான் அந்த கஷ்டத்துக்கெல்லாம் தீர்வு காண்பது போல திருவையாற்றில் எழும்படியாக செய்து விட்டார். திருவையாற்றில் எழுந்தார். திருவையாற்றில் உள்ள ஒரு திருக்குளத்தில் வந்து எழுந்தார். உலகெல்லாம் வியந்தன. கண்ணுதற் பெருமானது திருக்கருணையை எண்ணி கண்ணீர் சொரிந்தார். திருக்கோயிலை அடைந்தார். அங்கு சரம் அசரம் என்று எல்லாம் தத்தன் துணையுடன் விளங்கும் தோற்றத்தை கண்டார். பார்த்தாரு. அந்த திருக்கோயிலிருந்து எழுந்து பார்த்தா, அந்த திருக்கோயிலுக்குள்ள போய் பார்த்தா என்ன பார்த்தாலும் தன் துணையோட இருந்துச்சு. மரங்கள், செடிகள், கொடிகள், அப்புறம் பார்த்தாக்க சேவல், கோழி, ஆண் மயில், பெண் மயில், ஆண் யானை, பெண் யானை எல்லாம் பார்த்தா கூட்டத்தில் ஜோடியாக தான் இருந்துதான். என்ன அவர் என்ன கண்டாரு? கைலை காட்சி அம்மனும் ஐயனும் சேர்ந்து இருக்க பார்க்கணும்னு நினைச்சார். அதனால அந்த மற்ற எல்லாமே இறைவன்தான் என்பதை காட்டுவதற்காக எல்லாமே தம் தம் துணையோடு இருந்தன. கைலையில் சக்தியும் சிவமும் விளங்குவது போல எல்லாம் சிவசக்தி ஸ்வரூபமாக கண்டார். திருக்கோயில் கைலாய மலையாகவும் மாலையனாதி வானவர் வாழ்த்தும் ஒளி பொங்கவும் திருமறைகள் தனித்தனி முழங்கவும் இமயவர், இருடியர், இயக்கர், சித்தர், முத்தர் முதலிய கணங்கள் எல்லாம் அருகில் எருங்கி இருக்கவும், கங்கை முதலிய நதிகள் வணங்கவும், சிவகணங்கள் போற்றவும், பூத வேதாளங்கள் வணங்கவும், இடவதேவர் எதிர் நிற்கவும், நந்து தேவர் நடுவில் நிற்கவும். இது எனக்கு கொஞ்சம் யோசனையா இருக்குங்க. ரிஷபம் வேற, நந்தி வேறையா? ரிஷபதேவர் எதிரில் நிற்கிறாராம், நந்து தேவர் நடுவில் நிற்கிறாராம். கிருபானந்த வாரியார் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். அது குறை காண்பதாக நினைக்கவில்லை. அது என்ன என்று தெரிந்து கொள்ள யாராவது தெரிந்தவர்கள் கமெண்டில் போடவும். ரிஷபதேவர் யாரு, நந்தி தேவர் யாருன்னு சொல்லிட்டு. ரிஷபதேவர் எதிர் நிற்கவும், நந்தி தேவர் நடுவில் நிற்கவும், வெள்ளிமா மலை மேல் மரகத கொடிபோல், வெள்ளி மாமலை மேல் மரகத கொடிபோல் பார்வதி தேவி அருகிருப்ப, பவள மலை போல் பரமர் வீற்றிருக்கும் அரிய காட்சியை அப்பர் மூர்த்திகள் தரிசித்தார். அந்த ஆனந்த கடலை கண்கள் என்னும் கரங்களால் மொண்டு மொண்டு பருகினார். பாடினார், ஆடினார், விழுந்தார், எழுந்தார், அழுதார், தொழுதார். அவர் அடைந்த மகிழ்ச்சியையும் வேப்பையும் அளவிட்டு சொல்ல வல்லார் யாவர். திருத்தாண்டகங்கள் பாடினார். பின்னர் கைலை காட்சி அகன்றது. திருவையாறின் திருக்கோலம் திகழ்ந்தது. தந்தை அருள் இதுவோ என்று தெளிந்து பல பதியங்கள் பாடி அருளினாள். பல பதியங்கள் பாடினாரே. அதில் உதாரணத்துக்கு அந்த ஒரு பாடல் மட்டுமாவது நான் பாடி காட்டலான்னு நினைக்கிறேன்.
மாதர்பிறை கண்ணியானை மலையான் மகளோடும் பாடி மாதர்பிறை கண்ணியானை மலையான் மகளோடும் பாடி போதொடு நீ சுமந்தேத்தி பூவரவர் வின் புகுவேன் போதொடு நீ சுமந்தேத்தி பூவரவர் வின் புகுவேன் யாதும் சுவடுபடாமல் ஐயாரடைகின்ற போது யாதும் சுவடுபடாமல் ஐயாரடைகின்ற போது காதல் படப்பிடியோடும் களிறு வருவன கண்டேன் களிறு வருவன கண்டேன் கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன 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 கண்டேன் என்று தேவாரம் பாடினார். இந்த பதிவு முழுவதையும் பாடினார். பின்னர் அடுத்து என்ன செய்தார் என்று அடுத்த பதிவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.